الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد، ومن يضلل فلن تجد له وليا مرشدا. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيقول الله عز وجل في كلامه العزيز وفي فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له، أو كما قال صلى الله عليه وسلم. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் செய்த ஆக பெரிய கிருப, அவனுடைய அன்பு, அவனுடைய இரக்கம். அல்லாஹ் சுபஹுடைய தொழுகைய இமான் ஜமாத்தோட தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள்ல மிக குறைவான நபர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். இது அவனுடைய இரக்க பார்வை. இது நாங்க நினைச்ச பிரகாரம் எங்கட முயற்சியால எங்கட டெலண்டால அமல் செய்ய முடியாது. மாறாக அல்லாஹ் யார விரும்புறானோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் அமலுடைய பாக்கியத்தை கொடுப்பான். அதனால நாங்க இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதானை அடைந்து ரஹ்மத்துடைய முதலாவது 10 நாங்க முடிச்சிருக்கிறோம். அடுத்த ரமதான் வரும் பொழுது நீங்க உலகத்துல இருப்போமா இல்லையா என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏனென்றால் மவுத் அது எப்ப வரும், எந்த இடத்துல வரும், யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால நாங்க எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை இந்த வருடம் எவ்வளவு எங்களுக்கு நன்மைய சேகரித்து கொள்ள முடியுமோ, எவ்வளவு எங்களால நன்மைகளை அள்ளி கொள்ள முடியுமோ, இந்த மாதத்துல நாங்க நன்மைகளை அதிகமாக அள்ளிக்கொள்ளும். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஒரு வருட 12 மாதங்கள்லையும் ஒரு மாதத்தை அல்லாஹ் ஸ்பெஷலாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். இதுவும் அவனுடைய இரக்க பார்வை. ஏனென்றால் மனிதன் அவன் மாறு செய்யக்கூடியவன். மனிதன் தவறுக்கும் பாவத்துக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன். மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன். அவன் தவறு செய்யக்கூடியவன். அதனால இந்த அடியார்கள் இவர்கள் பாவத்தில இருந்து சுத்தமாகணும், இவர்கள் பாவத்தில இருந்து கிளியர் ஆகணும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். அதனால இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்க சிறப்பாக, இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்க நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாதமாக மாற்றிக்கொள்வோம். அதனால அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள்ல அல்லாஹ் முக்கியமான 3 படைப்பினங்களை படைச்சிருக்கிறான். முக்கியமான 3 படைப்பினங்கள். ஒன்று மலக்குமார்கள், இரண்டாவது ஷைத்தான், மூணாவது மனிதர்கள். இந்த 3 படைப்பினங்கள்லையும் அல்லாஹ் 3 படைப்பினங்களுக்கும் 3 விதமான தன்மைகளை கொடுத்திருக்கிறான். 3 விதமான தன்மைகள். மலக்குமார்கள் அவர்களிடத்துல இந்த சிஃபத்து தான் இருக்கும். அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்: லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். மலக்குமார்கள் அவர்கள் அல்லாஹ் எதை ஏவினானோ அந்த விஷயங்களை செய்வாங்க. அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த விஷயங்களை மலக்குமார்கள் செய்வாங்க. சில மலக்குமார்கள் சுஜூதுல இருப்பாங்க, சில மலக்குமார்கள் ருக்கூல இருப்பாங்க, சில மலக்குமார்கள் கியாம்ல இருப்பாங்க. இப்படி அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கப்பட்டதோ அந்த விஷயங்களை அவங்க செஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கு பசி என்பது கிடையாது, அவங்களுக்கு பொன்னாசை என்பது கிடையாது.
பெண் ஆசை என்பது கிடையாது, இந்த உலகத்துடைய ஆசை என்பது கிடையாது. ஏன்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அமல், அவங்க அமல செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், லா யஸூனல்லாஹ மா அமரஹும். அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் வழக்குமார்கள். வயஃபஅலூன மா யுமரூன். அவர்களுக்கு நாங்க எதை ஏவிருக்கிறோமோ அந்த விஷயங்களை தான் மலக்குமார்கள் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் ஷைத்தான், ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவன் ஆக விரோதி, இவன் எங்களை நல்ல வழிக்கு போக ஒரு காலமும் ஷைத்தான் விட மாட்டான். ஏன்? குர்ஆன் சொல்லுதோ, இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன். அல்லாஹ் சொல்லிட்டான், நிச்சயமாக ஷைத்தான் அவனோட விரோதின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களோட விரோதி. எப்பயும் நாங்க விரோதித்த போயிட்டு விளையாடுற இல்ல, அவனோட போயிட்டு ஜோக் அடிக்கிற இல்ல, அவனோட போயிட்டு நாங்க கிண்டல் பண்ணி கொண்டிருக்கிற இல்லையே. விரோதியோட நாங்க எப்படி பழகுவோமோ அதே போலதான் ஷைத்தானோட நாங்க பழகணும். ஷைத்தான் ஒரு காலமும் அல்லாஹ் சொல்றான், ஃபத்தஹிதுஹு அதுவா. அந்த விரோதியை நீங்க விரோதியாகவே எடுத்துக்கோங்க. நீங்க விரோதியாகவே எடுத்துக்கோங்க ஷைத்தான. அவனோட நீங்க விளையாட போக வேணாம். நீங்க அவனோட விளையாட போனீங்கடா உங்களை அவன் எங்கேயோ கொண்டு போயிடுவான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபின் நார். அவன் எங்க கொண்டு போறான் தெரியுமா? கொழுந்து தெரியக்கூடிய அந்த நரகத்தின் பக்கம் அவன் கொண்டு போறான். உங்களை ஒரு காலமும் ஷைத்தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போக விட மாட்டான், நல்லதை செய்யறதுக்கு விட மாட்டான், சதக்கா கொடுக்கறதுக்கு விட மாட்டான். நீங்க சதக்கா கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், நீ சதக்கா கொடுக்காத, இதுக்குமுல் பகர், உனக்கு ஏழ்மை ஏற்பட்டுரும் அப்பா, உண்ட சொத்து செல்வத்துல ஏற்பட்டுரும், நீ சதக்கா கொடுத்துடாத, உண்ட சொத்து செல்வத்தை நீ செலவழிச்சிடாத, நீ நல்ல விஷயங்களை செய்யாத, நீ தொழுகைக்கு போகாத. அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஷைத்தான் எப்பையும் மோசமான விடயங்களை தான் எங்களுக்குள்ளால தூண்டிக்கொண்டே இருப்பான். மனிதர்கள் அவர்கள் சுவர்க்கத்துக்கு போகக்கூடாது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்துட்டான். அவன் அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு வந்துட்டான், உன்னுடைய படைப்பு மனிதர்களை நான் ஒரு காலமும் நேர்வழிக்கு போக விட மாட்டேன், ஒரு காலமும் நான் நேர்வழிக்கு போக விட மாட்டேன், அவர்களை நான் கெடுத்து கொண்டேதான் இருப்பேன். ஒரு காலமும் ஷைத்தான் சொல்ல மாட்டான், தொலை வேணாம் சொல்ல மாட்டான், தொலை வேணாம் சொல்ல மாட்டான், அமல செய்ய சொல்ல மாட்டான். கொஞ்சம் பிற்படுத்தி செய், இப்ப போயிட்டு என்ன செய்ய போறாய், கொஞ்சம் லேட் ஆகி போவேன் அப்படின்னு தான் முதலாவது அவர் இல்லத்துக்கு போடுவான். இவர் கொஞ்சம் லேட் ஆகுவாரு, முதலாவது 5 நிமிஷம் லேட் ஆகுவாரு, அதுக்கு பின்னால 10 நிமிஷம் 15 நிமிஷம், இப்படியே ஒரு இஷ்டத்தை அப்படியே போயிட்டு இவருடைய அமல் அவரை விட்டும் தூரமாய். அதனால ஷைத்தான் இவன் ஒரு காலமும் எங்களை நேர்வழிக்கு போக விட மாட்டான். இந்த 2 தன்மைகளும் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மலக்கானியத், ஷைத்தானியத். யார் மலக்கானியத்துடைய சிபத்தை, மனிதர்கள் மலக்கானியத்துடைய சிபத்தை எடுத்துக்கொண்டாங்கண்டா இவங்க வெற்றி பெற்றவர்களாக ஆகிடுவாங்க. யாரு ஷைத்தானியத்தான குணத்தை எடுத்துக்கொள்றாங்களோ இவர்கள் போகக்கூடிய இடம் ثم رددناه أسفل سافلين. இவர்கள் போகக்கூடிய இடம் அஸ்ஃபல சாஃபிலின் தான், அடித்தட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்? இவர்கள் எடுத்துக்கொண்டது ஷைத்தானியத்துடைய அந்த பண்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஏன்? நல்லவர்கள் செய்யக்கூடிய எண்ணம் இவர்களிடத்துல இல்லை, பாவம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் இவர்களை தூண்டிக்கொண்டு இருக்கிறது. மலக்கானியத்துடைய சிபத் இல்ல, அமல்களுடைய எண்ணம் இல்லை. இந்த ரமதான் எங்களுக்கு அல்லாஹ் இந்த ரமதானை தந்ததே நன்மைகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி 3 கட்டமாக பிரித்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், முதலாவது பகுதி ரஹ்மத்துடைய பகுதி. அல்லாஹ்விடத்துல அதிகமாக ரஹ்மத்தை கேளுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறாங்க. ரஹ்மத்துடைய பகுதி நாங்க கேட்கப்படக்கூடிய துஆ, அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அதிகமாக இந்த ரஹ்மத்தை வேண்டியதற்காக வேண்டி இந்த துஆவை கேளுங்க. யாருக்கும் தான் செய்யற அமலால, தான் செய்யற இபாதத்தால, தான் செய்யற சதகாவால சுவர்க்கம் போகலாம். யாரு சொன்னாங்க அமலை கொண்டு சுவர்க்கம் போக? யாருக்கும் அவனை கொண்டு சேர்க்கம் போக இயலாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அவனுடைய அருள், அவனுடைய இரக்க பார்வை இல்லாம யாருக்கும் சுவர்க்கம் போக முடியாது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, சுவர்க்கத்துக்கென்று நன்மாராயம் சொல்லப்பட்ட நபி, அவர்களே இரவு முழுவதும் தன்னுடைய கால்கள் வீங்கும் அளவுக்கு அமல் செஞ்சிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சுவர்க்கத்துக்குன்னு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, நீங்களே இபாதத் இப்படி செய்றீங்க? சொன்னாங்க, ஒரு காலமும் நீங்க செய்யற அமலை கொண்டு, நீங்க செய்யற இபாதத்தை கொண்டு சுவர்க்கம் போக முடியாது. மாறாக நான் இந்த அமலை செய்யறது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான். அவனுடைய ரஹ்மத் எப்ப எங்களுக்கு கிடைக்குமோ அப்பதான் எங்களுக்கு சுவர்க்கம் போக முடியும். அதிகமாக இந்த ரஹ்மத்துடைய பகுதியில இருக்கிறோம். அதிகமாக அல்லாஹ்விடத்துல நாங்க ரஹ்மத்தை கேட்கணும். ரஹ்மத்துடைய பகுதி முடிஞ்சது, இப்ப ரஹ்மத்துடைய பத்து முடிந்து இப்ப நாங்க மஃபிரத்துடைய பகுதிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறோம். இன்றைக்கு 11வது நோன்பை பிடிச்சிருக்கிறோம். இப்ப மஃபிரத்துடைய பகுதி. கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி நாங்க பேசுவோமாக இருந்தால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றி பேசினாலே போதும், அவனுடைய ரஹ்மத்தை நாங்க விளங்கிக் கொள்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மனிதனுடைய இந்த உடம்புக்குள்ளால எத்தனையோ உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். கண்ணை எடுத்து பாருங்க. இந்த கண்ணை கொடுத்து இந்த கண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி அந்த கண்ணுக்கு மேலால ஒரு லென்ஸை கொடுத்து, அதுக்கு தூசி போகாம அதுக்கு மேலால முடி, இப்படி ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அமைப்பாக படைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளையும் நாங்க எடுப்போமாக இருந்தால் அவனுடைய இரக்கத்தன்மையை நாங்க விளங்கிக் கொள்வோம். அதே போலதான் எங்களை நாங்க யோசிப்போம். எங்களை பற்றி சில மிருகங்களுக்கு அல்லாஹ் சாப்பிடக்கூடிய பகுதியையும் ஒரே மாதிரியாக வைத்திருக்கிறான். அந்த சாப்பிடக்கூடிய இடத்தாலேயே சில மிருகங்கள் பலம் கழித்துக் கொண்டிருக்கிறது. சில மிருகங்கள் சாப்பிடக்கூடிய வழியாலேயே தன்னுடைய வியர்வைகளை வெளியாக்கி கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, வௌவால் எடுத்து பார்ப்போமே. இது சாப்பிடக்கூடிய பகுதி வாய். இந்த வாயால சாப்பிடுது, அந்த வாயாலேயே தன்னுடைய கழிவுகள் அகற்றுது. அல்லாஹ் எங்களுக்கு அப்படி வைக்க இல்ல. சாப்பிட்டதுக்கு அது வாய அல்லாஹ் படைத்து சாப்பிடக்கூடிய வழி வேற, மலம் வெளியாகக்கூடிய இடம் வேற, வியர்வை வெளியாகக்கூடிய இடம் வேற. இப்படி இந்த அல்லாஹ் மனிதனை கண்ணியப்படுத்தி ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறாக ஒவ்வொரு உறுப்புகளை படிச்சிருக்கு. அதே போல நாயை பாருங்க. இந்த நாய் தன்னுடைய வாயால சாப்பிடுது, அதே வாயால தன்னுடைய வியர்வைகளை வெளியாக்குது. ஒரே வழி. கண்ணியமானவர்களே, இன்னும் சொல்ல போனா நாங்க எங்களோட தாயுடைய வயிற்றில இருக்கும் போது அல்லாஹ் அந்த நேரத்துல கூட அல்லாஹ் எங்களுடைய எவ்வளவு இரக்கமானவன் என்றால், தாயுடைய வயிற்றில இருக்கும் போது அந்த பிள்ளையுடைய முகத்தை வயிற்றின் பக்கம் திருப்பாம அந்த பிள்ளையுடைய அந்த முகத்தை தாயுடைய முதுகின் பக்கம் அல்லாஹ் திருப்பி வைக்கிறான். ஏன்? அந்த தாயுடைய வயிற்றில போகக்கூடிய உணவு, அங்க இருக்கக்கூடிய அந்த தன்மைகள், அந்த வாசனம் அந்த பிள்ளைக்கு நோவினை கொடுக்க கூடாது. இதற்காக வேண்டி அந்த பிள்ளையுடைய முகத்தை அல்லாஹ் தாயுடைய முதுகின் பக்கம் திருப்பி வைக்கிறான். இது எவ்வளவு பெரிய இரக்கம் கண்ணியமானவர்களே. அல்லாஹ் மனிதனை எப்படி படைக்கணுமோ அப்படி படைச்சு அவனை எப்படி கண்ணியப்படுத்தணுமோ அல்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்திருக்கிறான். ஏன்னா குர்ஆன் சொல்லுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்பினங்கள்ல மிக சிறந்த மிக அழகான படைப்பு இந்த மனிதர்கள் தான். சும்மா இந்த அஹ்ஸன் என்ற வார்த்தையை தஃசீருடைய உலமாக்கள் பாவிக்க இல்ல. அல்லாஹ் அந்த இடத்துல அஹ்ஸனுடைய வார்த்தையை பாவித்தது. நீங்க நினைக்கிற அழகை பற்றி அல்லாஹ் பேசல. அந்த இடத்துல ஒரு மனிதர் வெள்ளையாக இருக்கிறார், ஒரு மனிதர் கட்டையாக இருக்கிறார், அவர் இருக்கிறார், இதை பார்த்து நாங்க அழகு என்று சொல்றது அல்ல. மாறாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எந்தெந்த இடத்துல எந்தெந்த உறுப்புகளை கொடுக்கணுமோ, அவனுடைய அமைப்பை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்ததுதான் ஒரு மனிதனுடைய அழகு.
ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கண்ணை எங்க கொடுத்திருக்கிறான், மூட்டை கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே, அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அல்லாஹ் மனித தோற்றத்தில் ஒரு மனிதனை படைச்சிருக்கிறான், மிருகத்துடைய முகத்தை கொடுத்திருந்தான். எங்களால பார்க்கணுமா? கண்ணியமானவர்களே, இல்ல. அல்லாஹ் எப்படி ஒரு மனிதனை படைக்கணுமோ, எந்த இடத்துல கைய வைக்கணுமோ, எந்த இடத்துல கண்ணு வைக்கணுமோ, எந்த இடத்துல காதை வைக்கணுமோ, எந்த இடத்துல நாய் வைக்கணுமோ, எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எல்லாம் வச்சிருக்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய அழகு. இதுதான் அல்லாஹ் மனிதர்களோட இறக்கப்படுறான் என்பதற்குரிய ஆதாரம், என்பதற்குரிய சாட்சி எங்கட உடம்புக்குள்ளாரே இருக்குது. நாங்க இதை யோசிக்கிறோம் இல்லையே. இவ்வளத்தையும் தந்த ரப்புக்கு நாங்க எப்பையும் மாற்றம் செய்யக்கூடியவர்களை தான் உலகத்துல இருக்கிறோம். உலகத்துல நாங்க எங்கட ரப்புக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலக்து ذنوبك அனான ஸமா, சொன்னாங்க ஆதமுடைய மகன் வானத்துடைய முகடு அளவுக்கு பாவம் செய்துட்டான். அவன் வானத்துடைய முகடு அளவுக்கு பாவம் செய்கிறான். அதுக்கு பின்னால் என்ன செய்யறான்? அல்லாஹ்விடத்தில் அவன் பாவ மன்னிப்பு கேட்கிறான். அல்லாஹ் கஃபர்து லக வலா உபாலி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல்லாஹ் அந்த மனிதனை பாவம் மன்னிக்கிறான், அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். கஃபர்து லக வலா உபாலி, அவனை பொருட்படுத்த மாட்டான். அல்லாஹ் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான், இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறான், எனக்கு என்னுடைய செயல் அவன் கேட்க இல்லை, என்னுடைய அவன் பின்பற்ற இல்லை. இதுக்கு பின்னால் இவன் தௌபா செய்யறான், பாவ மன்னிப்பு செய்யறான், பாவ மன்னிப்பு கேட்கிறான் அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அவன் கேட்கறத விரும்புறான், கேட்காம இருப்பவர்களோட கோபப்படுறான். எங்கட குடும்பங்கள்ல எங்களுக்கு ஒரு தேவை வந்தா நாங்க குடும்பங்கள்ல போயிட்டு கேட்கிறோம். ஒரு தடவை கேட்டா அவங்க சந்தோஷமா தருவாங்க, இரண்டாவது தடவை கேட்டா கொஞ்சம் அந்த முதலாவது தந்ததை விட கொஞ்சம் அவருடைய சந்தோஷம் இறங்கிரும், சிரிப்பும் குறைஞ்சிரும், தருவாங்க. மூணாவது முறையும் அவங்க இடத்துல நாங்க போயிட்டு உதவிய கேட்டா ஏற்றி படவாகும். இல்லாட்டி ஏதாவது ஒரு வார்த்தையை நாங்க அவர்களுடைய வாயிலால கேட்க வரும். ஆனா அல்லாஹ் மல்லம் யுஸ்அலில்லாஹ மல்லம் யுஸ்அலில்லாஹ யக்லப் அலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் அல்லாஹ்விடத்துல கேட்கலையோ அவர்களோட தான் அல்லாஹ் கோபப்படுறான். நீங்க எத்தனை தடவை கேளுங்க, அத்தனை தடவையும் நான் உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அத்தனை தடவையும் நான் உங்களுக்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறத விரும்புறான், அடியார்கள் கேட்கிறத விரும்புறதில்லை. அடியார்கள் கேட்கறதுக்கு விரும்புவதில்லை, அல்லாஹ் கேட்கிறத விரும்புறான். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ்விடத்துல அதிகமாக கேளுங்க, அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்றால், ஒரு மனிதன் பாலைவனத்தில பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான், இந்த நேரத்துல அவன் ஒட்டகத்துல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய அந்த பிரயாணம் செய்யக்கூடிய அந்த வாகனமும் அந்த பொருட்களும் அவன் தூங்கக்கூடிய நேரத்துல தொலைந்து விடுது. இப்ப எழுந்து பார்க்கிறான், தான் வந்த வாகனத்தையும் காண இல்லை, தான் கொண்டு வந்த பொருட்களையும் காண இல்லை, குடிபானத்தையும் காண இல்லை. இப்ப பதறி அடிச்சு கொண்டு நாலா திசைகளையும் தேடுறான். இனி வாழ்ந்து நான் என்ன செய்யற? இப்ப மரணிக்கக்கூடிய லெவலுக்கு வாழ்க்கையே வெறுத்து இப்ப ஒரு மரத்துக்கு கீழால தூங்கி கொண்டிருக்கிறான். இப்ப தூங்கி எழும்பி பார்க்கிறான், அந்த தேடின வாகனமும் பொருட்களும் அந்த குடிபானமும் எல்லாம் அவனுக்கு கிடைச்சா அவன் எப்படி சந்தோஷப்படுவானோ, அந்த சந்தோஷத்துல அவன் மாறி சொல்றான், யா அல்லாஹ், நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய இரட்சகன் என்று அந்த மனிதன் சந்தோஷத்தால நான் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இப்படி சொல்றானே,
இதைவிட அல்லாஹ் நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறத சந்தோஷப்படுறான். சந்தோஷத்துல எது வருதுன்னு தெரியாது, மாறி சொல்லிட்டான், யா அல்லாஹ் நீ என்னுடைய அடியான், நான் உன்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டான். இந்த நேரத்துல கூட அல்லாஹ் இதை விட சந்தோஷப்படுறான். நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறது, அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தர பார்த்துட்டு இருக்கிறான், நாங்க அதை அள்ளி எடுக்கிறதுக்கு தயாரில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்றேன். மாயிஸ் இப்னு மாலிக் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜினா செஞ்சுட்டு நபி அவங்க இடத்துல வந்தாங்க. ஜினா செஞ்சுட்டு நபி அவங்க இடத்துல வராங்க. வந்து சொன்னாங்க நபி அவங்ககிட்ட, யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செஞ்சுட்டேன், எனக்கு அதற்குரிய குற்ற பரிகாரத்தை நீங்க எனக்கு செய்யுங்க, எனக்கு அதற்குரிய தண்டனையை தாங்க. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க. நபி அவங்க பல காரணத்தை சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ள திரும்ப மீண்டும் மீண்டும் வந்து சொன்னாங்க, நீங்க எனக்கு அதற்குரிய அந்த அந்த பாவத்துக்குரிய தண்டனை எனக்கு தந்துதான் ஆகும். நபி அவங்க சொன்னாங்க, அவர் திருமணம் முடிச்சதால சொன்னாங்க, இவரை நீங்க கல்லடிச்சு கொலை செய்யுங்க, இவரை கல்லடிச்சு கொலை செய்யுங்க. இந்த நேரத்துல அவரை கல்லடிச்சு கொலை செய்யப்படுது. இப்ப ஷஹீதுடைய அந்தஸ்து அவர் அடைந்தாரு. இப்ப சொன்னாங்க, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முழு சஹாபாக்களையும் பார்த்து சொன்னாங்க, இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவர்களுடைய மன்னிப்பு இருக்குது, இவர்களுடைய மன்னிப்பு இருக்குது, இத முழு உலகத்துக்கு கொடுத்தாலும் இவர்களுடைய மன்னிப்புல ஒரு அளவு கூட குறைய மாட்டாங்க. அவ்வளவு விசாலமானது அவர்களுடைய மன்னிப்பு. இதை கேட்டதுக்கு பின்னால வாமிதியா கூட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் வாரால் வந்து நபி அவங்கிட்ட சொல்றால், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், நீங்க எனக்கு உரிய அந்த தண்டனையை தாங்க. ஒரு பெண்மணி வந்து சொல்றா. இதற்கு ஆதாரமாக என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆதாரம் என்று சொல்றாங்க. சொன்னாங்க, நீங்க மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நீங்க அனுப்பினது மாதிரி என்னை அனுப்பியலாது, எனக்கு உடனே நீங்க தண்டனையை தரணும். ஏன்? பிள்ளையை சுமந்துட்டு வந்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க பிள்ளையை சுமந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைய பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டி அந்த பால் மறக்கடித்ததுக்கு பின்னால நீங்க வாங்க, இதுக்கு பின்னால அவங்களோட தண்டனையை நான் நிறைவேற்றுவேன் தான். இப்ப ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல இவங்க அந்த பிள்ளைய பால் கொடுத்து மறக்கடிச்சு ஒரு ரொட்டி துண்ட கையில கொடுத்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து சொன்னாங்க, நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், இப்ப நீங்க என்னுடைய தண்டனை நிறைவேற்றுங்க. இப்ப அந்த பெண்ணையும் கல்லடிச்சு கொலை செய்யப்படுது. இந்த நேரத்துல அந்த பெண்மணியுடைய ரத்தம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முகத்துல படுது. இந்த நேரத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது மோசமான ரத்தம். ஏன்? ஜினா செஞ்ச ஒரு பெண்மணியுடைய ரத்தம் என்னுடைய முகத்துல பட்டுட்டு கேவலமா நினைக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க அப்படி ஒரு காரணம் சொல்லாதீங்க, இவருடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இவர்களுடைய பாவ மன்னிப்ப மதீனால இருக்கக்கூடிய 70 நபர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாலும் அதுல எந்தவித குறைபாடும் ஏற்படாது. அல்லாஹ் விசாலமானவன், நாங்க மன்னிப்பு கேட்டா மன்னிக்க கூடியவன். ஆதமுடைய பிச்சலம் யாரு சிறந்தவங்க? ஆதமுடைய பிச்சலத்துல குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், ஆதமுடைய பிச்சலங்கள் அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறு செய்யக்கூடியவர்கள். வகைருல் ஹத்தாயின தவ்வாபூன், அவர்கள சிறந்தவர்கள் தௌபா செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். அதனால அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ் நல்ல சிறந்த ஒரு மாதமாக தந்திருக்கிறான். நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக தந்திருக்கிறான். பாவங்களை மன்னிக்கக்கூடிய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு கேட்கக்கூடிய மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை தந்திருக்கிறான். அதனால நாங்க இந்த மாதத்தை பிரயோசனமான மாதமாக கண்டிப்போம். வீணாக எங்களுடைய நேரங்களை செலவிட தேவையில்லை. ஒரு மாதம்
ஒரு மாதம் எங்களால கஷ்டப்பட்டா நாங்க எத்தனையோ விடயங்கள் அடைந்து கொள்ளலாம். ஏனென்றா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பதுவா செஞ்சாங்க, யாரு ரமதான அடைஞ்சும் மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்ளலையோ, பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலையோ, அவங்க நாசமாக துண்டு பதுவா செஞ்சாங்க. நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க. அதனால அந்த கூட்டத்துல இருந்தும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானா. எந்தெந்த விடயங்கள் எல்லாம் நாங்கள் எந்த இடத்துல கேட்டோமோ அத்தனை விடயங்களையும் எனக்கும் உங்களுக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك.